10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்காக வேரியஸ் ப்ரீவியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் ஜேகே டியூஷன் சென்டர் மதுரை. இந்த மாதிரி வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நீங்கள் நல்ல தரவாக பார்த்துட்டேன்னா வில் கெட் மோர் தென் 90% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் பார்ட் 3 கொஷின் நம்பர் 30. ஐ ஆம் ஜெயக்குமார். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷோ தட்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ப்ராக்கெட் இருக்கிறது க்ளோஸ் ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ் உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? 3x + 1. ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸு மைனஸ் 1. அப்போ நல்லா கவனிச்சிட்டோங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யாருக்காப்புல 3x + 1 இருக்குது. அப்போ 3x + 1 போட்டுட்டு -1 இஸ் ஈக்குவல் என்ன வரும்? 3x. இதுதான் என்னது? எஃப் கம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் which is equal to f composite g composite h of x. ஓகே, அப்போ இந்த x உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ f composite g h of x. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ f composite g h of x is equal என்ன இருக்குது? x² இருக்குது. ஓகே, இப்போ f composite g of x is equal என்ன இருக்குது? 3x கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுட்டு இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்காப்புல? x² இருக்காப்புல. அப்போ 3 × x². ஓகே, எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ஈக்குவல் டு 3x². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே எக்ஸ் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல x² இருக்குது. அப்போ த நம்பர் x is replaced by x². இப்போ RHS வாங்க. எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கிறது பார்த்துக்கணும். அப்போ ஜி கம்போசிட் ஹைச் இஸ் ஈக்குவல் டு ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ் உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்களேன், ஜி ஹைச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? x² இருக்குது. இப்போ g ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? இங்கே 3x + 1 இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல x² இருக்குது பாருங்கள். அப்போ 3x² + 1 இதுதான் அது g கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் இஸ் ஈக்குவல் டு எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். இந்த எக்ஸ் உள்ளே போகும்போது இந்த கம்போசிட் ஃபங்க்ஷன் வெளியில் போயிடும். அப்போ எஃப் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி கம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? 3x² + 1 இருக்குது. இங்கே பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன இருக்குது? x - 1. எக்ஸ் இருக்கிற இடத்துல x - 1 இருக்குது. அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல யாருக்காப்புல? 3x² + 1 - 1. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 3x². ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ஃபோர் எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச் இஸ் ஈக்குவல் டு எஃப் கம்போசிட் ஜி கம்போசிட் ஹைச். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. நல்லா புரியும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். வில் கெட் மோர் தென் 95% ஆஃப் த மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்க முடியும். தேங்க்யூ.